ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் கமல் சார் உள்ளே போய் உட்காந்து பயங்கரமாக அவருடைய கருத்துக்களை பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதில் அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளேயே இப்போ கமல் சாருடைய படங்கள் பார்த்து ஃபேன் ஆகியிருப்பாங்க. அவங்க கமல் சார் காதில் போட்டு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது, நான் அவங்க பெரிய ஃபேன் சார் அப்படின்ற மாதிரி யாரோ சொல்லிட்டாங்க போல். கமல் சார் ஒரு ப்ளஷ் பண்ணார். அது பார்க்கும் பொழுது வேறு லெவலில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது நம்ம ஒரு ஃபேனு நம்ம உட்காந்துருக்கோம். நம்ம ஃபேனை நம்மக்கிட்ட உட்காந்துக்கிட்டு ஜாலியாக நம்ம ரசித்ததை பேசினார் அப்படிங்கிறப்ப அவருடைய அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் கமல் சார் பார்த்தீங்கன்னா எம்பி ஆன பிறகு அவருடைய அந்த ஒரு ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த கல்வி வளர்ச்சிக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா திட்டங்கள் வச்சுருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்கு நாங்களும் ஆவலுடன் வெயிட்டிங் ஆண்டவரே அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த கவின் ஐடி ஒரு ஊழியர் பார்த்திங்கன்னா கொலை பண்ணிட்டாங்க, படுகொலை. அதாவது நான் தாண்டா ஜாதியில் உயர் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு படுகொலை நடந்திருக்கு. அதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கார் கமல் சார். இந்த மாதிரி கண்டிப்பாக தமிழக அரசு ரொம்ப வேகமாக வேலை பண்ணி இவங்களை கைது செய்ய வேண்டும். அவங்க வீட்டில் அந்த பொண்ணோட அம்மா, அப்பா, அப்புறம் அந்த தம்பி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கைது செய்யணும். ஸோ கண்டிப்பாக இதை திருப்பி நடக்கக்கூடாது. ஜாதி என்ன பெரிய ஜாதி, எது தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். உடனே இந்த பாண்டா இருக்குல்ல, கும்ஃபு பாண்டா, அது கமலஹாசன் அவர்கள் சொன்னால் மட்டும் வந்துடும். அது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் அஜித்குமார் திருப்போணத்துக்கு நீங்கள் எங்கே போனீங்க, அதுக்கு ஒரு ட்வீட் பட்டே, அது லாக்அப் டெத்துடா, அது அரசாங்கம் இது பண்ணி சிபிசிஐடிக்கு மாற்றியாச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பட் இது இன்னும் எதுவுமே நடக்கலையே. சஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கானுங்க. அதை பற்றி அடுத்து எதுவுமே இல்லை. இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இது திருப்பி நடக்கிறப்ப இதெல்லாம் இருக்கக்கூடாது. இனிமேல் இந்த படுகொலையெல்லாம் இருக்கக்கூடாது. ஆணவ படுகொலையெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதை இந்த கருத்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாரு. உனக்கு ஏன்டா எரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த பாண்டாக்கு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து இன்றைக்கி 37 வருடம் சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம் பொறுத்த வரைக்கும் கமல் சாரோடைய அந்த இன்ட்ரோ சீன் அப்படியே இங்கே அப்படி ஒரு துப்பாக்கி சுடுவார், படத்தோட பேர் போடுவாங்க. அதுலேருந்து ஸ்டண்ட் மெமரபுளாக இருக்கும். படம் எங்கேயோ கமல் சாரோடைய இதில் தூக்கிட்டு போச்சு. ஒரு கெட்டப்பே வேறு மாதிரி இருக்கும் கமல் சாருக்கு. ஸோ பார்ப்பதற்கும் சரி ரொம்ப ட்ரிம் அண்ட் ஃபிட்டாக இருப்பார். ப்ளஸ் படத்தோடைய அந்த மேக்கிங்காக இருக்கட்டும், ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், எல்லாம் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அது இவ்வளோ வருஷம் ஆனது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கிறேன். அது வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அடுத்து நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அதாவது கமலஹாசன் அவர்கள் நான் காதலித்தேன், அவர்கிட்ட போய் பேசும்போது அவர் சகோதரின்ட்டாங்க. அது குக்வித் கோமலில் பகிர்ந்துருந்தாங்க. அது பயங்கர வைரல் ஆகிடுச்சு. அப்போ கேட்டிருக்காங்க, கமல் சார் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னொடனே, அவர் ரொம்ப ஸ்டஃப்பான ஒரு ஆளுங்க. ஹி ஹாஸ் காட் ஸோ மச் நாலேஜ். அவர் நாலேஜில் யூனிவர்சிட்டி தான். நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியுது. அவர் சும்மா நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு அவர் எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஹீஸ் அன் என்சைக்ளோபீடியா அப்படின்ற மாதிரி. இது தாண்டா கமல் அப்படின்ற மாதிரி லட்சுமி ராமகிருஷ்ணன் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். சரி, இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சும்மா ஒரு படத்துக்கு பேச மாட்டார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இந்தியன் 3க்கு எதுக்குடா இவர் வாண்டடாக உள்ளே வரார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் அவர்கள் சேர்ந்து இந்த வேல்பாரி அப்படின்ற அந்த நாவலை சங்கர் சார் எடுக்கும் பொழுது நடிக்கலான்ற பிளான் இருக்கு போல். ஸோ அதனால தான் அவர் லைக்காட்ட பேசி இந்தியன் 3 எப்படியாச்சும் ஹிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்தியன் 3 ஹிட் ஆன பிறகு அடுத்து வேல்பாரி வர்றப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ வேறு லெவலில் பில்டப் பண்ணலாம், கமலஹாசன் ரஜினிகாந்த் நடிக்கிறாங்கிறப்போ ஒரு வேறு மாதிரி இருக்கும் அந்த வைப் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு போல். ஸோ அதுதான் இன்றைக்கி நியூஸில் பயங்கர ட்ரெண்டிங். அதாவது கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் அவர்கள் சங்கர் இயக்கத்தில் வேல்பாரி நடிக்க போகிறாங்களா 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறது தான் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ அது நடந்தால் நல்லா தான் இருக்கும், சந்தோஷம் தான். பட் அது நடக்குமா அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலி இப்போதைக்கு இம்பாசிபிள் தான். ஏன்னா 2 பேரும் மார்க்கெட்டும் வேறு எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் நாகராஜ் தான் இவங்க 2 பேரும் மேட்ச் பண்ணி பண்ண முடியுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மற்ற யார் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரியா, அடுத்து ஜூனியர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் சொல்லிட்டு நம்ம எம்ஜிஆருடைய கிராண்ட்சன் அவர்கள் கூலி படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்கார். அது யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. கமல் சார் தான் பண்ணியிருக்கார். என்னப்பா ரெக்கமெண்டேஷன்லாம் கமல் சார் பிடிக்காது, பட் எப்படி ரெக்கமெண்டேஷன் பண்ணாருன்னு சொல்லி அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதே அவர் சொல்லியிருக்காரு. ஆமாங்க, கமல் சாருக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிக்காது, பட் அவர் என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது
எதுவுமே எனக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் கேர் அவருக்கு எப்பயுமே இருக்குது. ஸோ அவர் வந்து சொல்லி தான் எனக்கு இந்த கூலி வாய்ப்பு கிடைச்சது. அதுக்காக நான் 45 நாள் வந்து உடம்ப குறைச்சேன். எனக்கு கமல் சாரே இந்த ஒரு வாய்ப்பு வாங்கும் பொழுது, நான் கண்டிப்பா அத பண்ணியே ஆகணும் அப்படின்றத அவர் சொல்லிட்டு, அந்த மாரி யாருக்கும் பண்ணதில்ல கமல் சார். பட் எனக்காக அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு அப்படின்ற மாரி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ நல்ல மொமெண்ட்ல ஆனா கமல் சார் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாருன்னு தான் நமக்கு சொன்னாங்க. பட் நடக்குதுல்ல. அது இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறது. ஏன்னா ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது பிக் பாஸ்ல இருக்கிற மாரி எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.